நான் கடைசியா இந்த மாலுக்கு வரும்போது இதோட பேரு ஆம்பா ஸ்கை வாக்னு இருந்தது. ஸ்கை ஒன்னு நேம் மாத்திருக்காங்க. நான் வந்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மால் இது. குட்டியா தான் இருக்கும். மத்த ஷாப்பிங் மால் எல்லாம் நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம், என்ன கடையை பாக்குறோம் எதுவுமே தெரியாது. கச்சாமச்சா நிறைய கடை இருக்கும். இந்த மால்ல நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஏன்னா இங்க இருக்கிறதே கம்மியான கடைகள் தான். இது வரைக்கும் நிறைய தடவை மாலுக்கு வந்திருக்கேன். ஒரு தடவை கூட எந்த ஒரு செலிபிரிட்டியுமே வந்து பார்த்தது கிடையாது. மேக்ஸ் ஷோரூம்ல ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணேன். இதுல பேண்ட் எல்லாமே 3000-4000 வச்சிருக்காங்க. அந்த பேண்ட்ல போட்டிருக்கிற பிரைஸ் டாக் பாத்தீங்கன்னா சனல்ல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இது என்ன மாதிரியான ட்ரெண்ட்னு தெரியல. எல்லா மேக்ஸ் ஷோரூம்லயும் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி அப்படியே ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. ஷாங்காய் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை, ஒரு சைனீஸ் ஸ்டைல்ல சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. பேரு புதுசா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். என்ன ஆர்டர் பண்றதுனே தெரியாம ஏதோ ஒரு 2 ஐட்டத்தை ஆர்டர் பண்ணியாச்சு. குவான்டிட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறையவே கொடுத்திருந்தாங்க. ரைஸும் அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ரொம்ப நிறையவே போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த சூப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃப்ரைட் நூடுல்ஸ் எல்லாம் உள்ள ஆட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு காம்போ மீல் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுல அவங்க கொடுத்திருந்த நூடுல்ஸ் வந்து சைனீஸ் ஸ்டைல்ல ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்பைசியாலாம் இல்ல, பிளெயினா தான் இருந்தது. அதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற சிக்கன் வச்சு சாப்பிடும்போது உண்மையாவே அந்த நூடுல்ஸ் எல்லாமே செம டேஸ்டா இருந்தது. எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா இப்ப சாப்பிடுற சிக்கன் தான். பயங்கர டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லையோ, எப்படியோ ஒரு வழியா எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணீங்கன்னா மறக்காம பிரைஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்க. இந்த மால்லே எல்லா பக்கமும் டிமார்ட் கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க. அந்த போர்டை பார்த்ததும் நம்ம வீட்டுல சும்மா இருப்பாங்களா, அப்படியே டிமார்ட்டுக்கும் வந்தாச்சு. இந்த ஒய்ஃபுங்க எல்லாருமே டிமார்ட்ல பொருள் வாங்குறாங்களோ இல்லையோ, சும்மாவது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாதான் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனாவே இருக்கு. உங்க ஒய்ஃபும் அப்படி இருக்காங்களா அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.